ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லேருந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆண்ட்ராய்டு வந்து சிஸ்டம் பிரைட்னஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் செட்டிங் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் வந்து தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்டில் போய்ட்டு நம்ம பர்மிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேக் கீழே நீங்கள் யூசர்ஸ் பர்மிஷன் போட்டுக்கோங்க. ஆண்ட்ராய்டு நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு android.permission.right settings அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த எரர் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி main.xml போய்ட்டு இதில் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சீக் பார் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துடலாம், சீக் பார். இதை அப்படியே நம்ம சென்டர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறது வச்சுக்கலாம். என்ன பிரைட்னஸ் வந்து இப்போ செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கும் ஒரு ஐடி கொடுத்துடலாம், டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த அப்ளிகேஷனுக்கு உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேருந்து ரைட் செட்டிங் பர்மிஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிக்கலாம். இப்போ இந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு எம்முக்கு மேலே இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கேட்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம டிவைஸோட பில்ட் வெர்ஷன் என்ன செக் பண்ணிக்கலாம். version.stk greater than or equal to build.versioncode.m. இப்போ ரைட் செட்டிங் பர்மிஷன் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு settings.system.canWrite. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட்டை வந்து கண்டெக்ஸ்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே நம்ம கண்டெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரைட் செட்டிங் பர்மிஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ட்ரூவாக இருக்கும். ஹேஸ் பர்மிஷன் சொல்லி சும்மா நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் பர்மிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் வந்து இங்கே ரெக்வஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க. இன்டென்ட் I equal to நியூ இன்டென்ட், இதில் settings.action manage right settings. ஸோ இப்போ இந்த இன்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கு ரைட் செட்டிங் பர்மிஷன் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ இப்போ இந்த இன்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு context.start activity intent. ஸோ இப்போ வந்து இந்த கோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எம்முக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரைட் செட்டிங் பர்மிஷன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த ரைட் செட்டிங் பர்மிஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ இப்போ இந்த பர்மிஷன் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மெத்தட் கால் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த பர்மிஷன் செட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூசர் வந்து இந்த பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம அங்கே க்ரியேட் பண்ண சீக் பார்க்கும் டெக்ஸ்ட் வியூக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சீக் பார்னு வச்சுக்கிறேன். find view by id r.id.seekbar. அதே மாதிரி டெக்ஸ்ட் வியூக்கு text view find view by id r.id.text. ஸோ இப்போ நீங்கள் சீக் பார் சேஞ்ச் பண்ணுறப்ப அதோட சேஞ்சுக்கு நீங்கள் லிசன் பண்ணணும். சீக் பார் டாட் செட் ஆன் சீக் பார் சேஞ்ச் லிசனர், நியூ ஆன் சீக் பார் சேஞ்ச் லிசனர். இதில் வந்து அந்த ப்ராக்ரஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிறதுல தான் வந்து உங்களோட கோடு வந்து நீங்கள் ஓவர்ரைட் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராக்ரஸ் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் வியூவில் வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா settings.system.putInt. இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் ரிசால்வர் தேவைப்படுது. அதுக்கு கெட் கண்டென்ட் ரிசால்வர் கமா இப்போது எந்த செட்டிங் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த செட்டிங்குடைய நேம்.
ஸோ நம்மளுடைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிரைட்னஸ் settings.system.screen brightness கமா அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ. நம்ம இதில் இந்த கேஸ் வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இன்டிஜரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக் பாரில் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதனுடைய ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வியூ டாட் செட் டெக்ஸ்ட், இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராக்ரஸ் என்ன ப்ராக்ரஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ப்ராக்ரஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்ட்ராய்டு டிவைஸை பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் உடைய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கும். 255 தான் அதோடைய மேக்ஸ் பிரைட்னஸ். ஸோ இந்த 255 அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணணும். அதுக்கு சீக் பார் டாட் செட் மேக்ஸ், இதில் நீங்கள் 255 நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சீக் பாரோடைய மேக்ஸிமம் 100% நீங்கள் ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 255 சொல்லியிருக்கும். ஆக்சுவலாக இந்த 255 வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 255ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இதுவே மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து இப்போ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஓஇஎம்மும் ஒவ்வொரு வெர்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. MIUI, சாம்சங்கோட One UI. இப்போ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 255 வேல்யூ வந்து மாறும். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 255. ஸோ வாங்க இந்த ஆப்பை நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகிறப்பே டேரெக்டாக வந்து நம்மளுடைய மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம மை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். இதோட பெர்மிஷன் வந்து நம்ம கிராண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சீக் பார் இருக்குது. ஃபுல்லாக ட்ராக் பண்ணலாம். இப்போ 255 உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேஜில் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஃபுல்லாக இப்போ 0 ஆக்குறேன். பார்த்தீங்கன்னா பிரைட்னஸும் 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட்லேருந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியான ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.